இந்த வீடியோவில் பட்ஜெட் ஓரியன்டான ஒரு 2 கேமரா டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஒய்ஃபை பேஸ்டு கேமரா, இன்னொன்று வந்து சிம் பேஸ்டு கேமரா. இந்த 2 டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2 டைப் வந்து அமௌண்ட் ஓரியன்டாக பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 5000க்குள்ளே இருந்தால் போதும், ஒரு 7000க்குள்ளே இருந்தால் போதும். அதாவது 10,000க்குள்ளே, 10,000க்கு மேலே எனக்கு தாண்டக்கூடாது. அதுமாதிரி எனக்கு ஒரே ஒரு கேமரா இருந்தாலே போதும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. எனக்கு சிசிடிவி வேணும் என்னோடய வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸுக்கோ, ஓகேங்களா, வீட்டாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் ஷாப்பாக இருந்தாலும் ஒரு கேமரா வேணும். ஆனால் எனக்கு பட்ஜெட் ஓரியன்டாக வேணும். அவங்களுக்கான ஒரு 2 டைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஎச், சேல்ஸ் சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, வேலூர் டிஸ்ட்ரிக், அதர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் சரி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, சேல்ஸ் சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணி தரோம். கால் பண்ணுங்கள் 9585006736. வீடியோவில் பார்க்குற இந்த கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, ஒய்ஃபை பேஸ்டு கேமரா இல்லை சிம் பேஸ்டு கேமரா தேவைப்பட்டாலும் சரி, ஒன்று கொரியர் பண்ணி விட்டுருவோம். இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் நாங்களே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற 2 கேமராவே பார்த்தீங்கன்னா 3 மெகா பிக்சல் கேமரா, 2மே ட்ரூ வியூ கேமரா. அதுமாதிரி எல்லா பிராண்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் என்ன நினச்சிப்பாங்க, வீடியோ பார்த்துட்டு ட்ரூ வியூ மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. சிசிடிவியில் எல்லா பிராண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். இக்விஷன், ட்ரூ வியூ, சிபி ப்ளஸ், தவா, ஓகேங்களா, இது இல்லாமையும் ஐசெக்யூர், இதுமாதிரி நிறைய பிராண்டு, இசட்விஐசட்னு வரும். நிறைய கேமரா, எல்லா பிராண்ட் கேமராவுமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ உங்களுக்கு எந்த கேமரா என்ன பட்ஜெட்டில் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா போனால் அந்த கேமரா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேமரா பார்த்திங்கன்னா ஒய்ஃபை பேஸ்டு கேமரா. இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷன்ன்றது கட்டாயம் தேவை. ஓகேங்களா, இது வந்து அதிகமாக கிராமப்புறத்தில் போட முடியாதுன்னு சொல்லலாம். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேமரா பெஸ்ட்டு. ஏன்னா கட்டாயம் நெட் கனெக்ஷன் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கேமரா பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கல நெட் கனெக்ஷனில், ஏன்னா டிவிக்காக போட்டிருப்பீங்க இல்லை வீட்டில் சிஸ்டத்துக்காக நெட் கனெக்ஷன் போடுவீங்க. அந்த நெட் கனெக்ஷன் அப்படியே இதுக்கு பேர் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக நெட் கனெக்ஷனுக்கு செலவு பண்ண தேவையில்லை. இந்த கேமரா வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு மெமரி கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். அது சிம் பேஸ்டு கேமரா போனாலும் ஒய்ஃபை பேஸ்டு கேமரா போனாலும் நீங்கள் மெமரி கார்டுன்றது இந்த 2 கேமராக்குமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. நீங்கள் இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல பக்கத்துலேயே சுவிட்ச் போர்டு இருக்குது அப்படின்னா அந்த செலவும் மிச்சம். இல்லை அப்படின்னா அதுக்கான எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா, இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது மெமரி கார்டு. ஆல்ரெடி நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி மேக்ஸிமம் இந்த கேமராவுக்கு நெட் கனெக்ஷன் இருக்கிறது மஸ்ட்டு. இல்லை ஒரு மொபைல் இருக்கணும், மொபைல் இருக்கிறதோட நெட் கனெக்ஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு மட்டும்தான். இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு டூம் கேமரா, ஒய்ஃபை பேஸ்டு டூம் கேமரா, ஃபிக்ஸ்டு கேமரா. உங்களால் ரொட்டேட்லாம் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு கேமரா, 2 வே ஆடியோ இருக்குது. நீங்கள் பேசுகிறதும் அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கும். ஃபுல் டைம் கலர், உங்களுக்கு நைட்லேயும் கலர்லேயே உங்களுக்கு தெரியும். மோஷன் டிடெக்ஷனும் இருக்குது. ஓகேங்களா, மொபைல் ஆப் வந்துடும். ஆப் மூலிமாவே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அங்கே இருந்தே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் வீட்டில் என்ன போகுது. இந்த கேமரா பொறுத்த வரைக்கும்னா இது ஒரே ஒரு கேமரா போட்டுட்டு எனக்கு வீட்டு வாசலில் இருந்தால் மட்டும் போதும், இல்லை ஷாப்பில் கேஷ் பாக்ஸ் ஆண்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச். இல்லை ஒரு ரூமில் இங்கே சில்ட்ரன் இருப்பாங்க, இந்த சில்ட்ரனுக்கு இந்த ஒரு ரூமில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு டைரக்ஷன் மட்டும் நம்மளுக்கு ஈஸியாகவே கவர் ஆகிடும். அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம மொபைல் மூலியமாகவே ஈஸியாகவே மானிட்டர் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஓரியன்டாக, ஏன்னா ஒரு 5,000க்குள்ளே தான் என்னால் செலவு பண்ண முடியும், ஒரு 7,000க்குள்ளே தான் செலவு பண்ண முடியும். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே ஜங்ஷன் பாக்ஸ்லாம் போட்டிருந்தோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம 3,500 சார்ஜ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் இல்லை ஜங்ஷன் பாக்ஸ் பெருசாக தேவைப்படல அப்படின்றதுனால உங்களுக்கு 3,000க்குள்ளேயே முடியலாம், இல்லை 3,000 மேலேயும் ஆகலாம், இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிம் பேஸ்டு கேமரா. இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் இதுக்கும் அதே தான், ஒரு மெமரி கார்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை ஜிபியோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த இதில் வந்து 256 GB மெமரி கார்டு வரைக்கும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் 128 இல்லை அது கீழே எந்த மெமரி கார்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸும் அதே தான். பாயிண்ட் வந்து பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா இதுக்குன்னு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு சுவிட்ச், ஒரு சாக்கெட், இதை தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்றேன், வேறு எதுவும் இல்லை. ஆல்ரெடி கேமரா பக்கத்துலேயே உங்களுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்மும் தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இது வந்து சிம் பேஸ்டு கேமரா. இந்த கேமரா போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் நேம்லேயே ஒரு சிம்மு தனியாக வாங்கணும். அந்த சிம்மை வாங்கி இதில் போட்டுடணும். ஏன்னா அந்த சிம் மூலிமா தான் உங்களால் லைவ் வியூ பார்க்க முடியும். எங்கே இருந்தாலும் உங்களால் லைவ் வியூ வந்து பார்க்க முடியும். அதுக்காக சிம்மு வாங்கி இதில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் செலவு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிம்மு, அது சிம்மு ஒரு 300 ரூபா வரலாம், 400 ரூபா வரலாம்.
ஏரியாவை பொறுத்து என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து எந்த சிம் வந்து உங்கள் வீட்டில் நல்லா சிக்னல் கிடைக்குமோ அந்த சிம் வாங்கி போடுங்க. போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலவு சிம்ன்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா இதில் மந்த்லி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். அந்த லைவ் வியூ வந்து உங்களால் மொபைலில் பார்க்க முடியும். பேசிக்காக ஒரு 300ன்னு வச்சுப்போம். எந்த சிம் வாங்கினாலும் பேசிக் ரீசார்ஜ் ஒரு 300. அந்த 300 வந்து நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மொபைலில் பார்க்க முடியும். இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா உங்களால் மொபைல் வியூ பார்க்க முடியாது. பட் கேமராவில் ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்கும், மெமரி கார்டில் ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கேமராக்கும் இந்த கேமராக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் சைடில் நிறைய போடலாம். ஏன்னா வில்லேஜ் சைடில் ஒய்ஃபை கனெக்ஷன்றது இருக்காது. எந்த சிம்மு உங்கள் வில்லேஜில் நல்லா சிக்னல் கிடைக்குதோ அந்த சிம்மை எடுத்து இதில் போட்டிங்கன்னா உங்களால் லைவ் வியூவும் பார்த்துக்க முடியும். ரீசார்ஜ்ன்ற எக்ஸ்ட்ரா செலவு மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இது ரெண்டுத்துலையுமே இந்த 2 கேமரா ஒய்ஃபை பேஸ்டு சிம் பேஸ்டு ரெண்டுத்துலேயும் காமனான செலவுன்னு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு. இதுக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டு தான் ஆகணும், அதுக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டு தான் ஆகணும். அது 64 ஜிபியோ 128 ஜிபியோ 256 ஜிபியோ எந்த மெமரி கார்டோ இதில் போட்டுடணும். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் இது 360 டிகிரி கேமரா. ஓகேங்களா, நீங்கள் அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம். ஃபுல் டைம் கலரு. இதில் சைரன் ஃபீச்சரும் இருக்குது. யாருன்னா வராங்க மோஷன் டிடெக்ஷன் ஆகுது அப்படின்னா சைரன் அலாரம் உங்களால் ப்ளே பண்ண முடியும். அந்த சவுண்டை கேட்டுகிட்டே அந்த சவுண்டுக்காகவே ஒரு சிலர் வரமாட்டாங்களே, அந்த ஃபீச்சர் இந்த கேமராவில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னே சொல்லலாம். இதேமாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோலாம் அடுத்தடுத்த மாடல் பார்க்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறதுக்கான காமனான செலவுன்னு பார்த்திங்கன்னா மெமரி கார்டுன்றது காமனான செலவு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்றது காமனான செலவு. பட் சிம் பேஸ்டு கேமராவில் நீங்கள் சிம்முக்குனே தனியாக அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஒய்ஃபை பேஸ்டில் நீங்கள் ஆல்ரெடி நெட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக செலவு பண்ணதால் அதோட இதை பேர் பண்ணி விட்டுடலாம். அதுமாதிரி சிம் பேஸ்டு கேமராவில் மந்த்லி மினிமம் ஒரு 300 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லைவ் வியூன்றது பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட கணக்கு போட சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே நெட் கனெக்ஷனோடு சேர்த்து கட்டுவீங்க, இங்கே சிம்முக்குன்னு தனியாக ரீசார்ஜ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட ஒரே செலவுன்ற கணக்கு தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா நெட் கனெக்ஷன் ஒய்ஃபை பேஸ்டு கேமராவுக்கு நெட் கனெக்ஷன் நீங்கள் பில் கட்டினா மட்டும்தான் அதிலே உங்களால் லைவ் வியூ பார்க்க முடியும். இதில் சிம்முக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லைவ் வியூ பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரே லொக்கேஷனை பொறுத்த வேணால் ஒய்ஃபை பேஸ்டாக சிம் பேஸ்டான்னு சொல்லிட்டு மாற்றலாமா கண்டி, செலவுன்றது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 மெகா பிக்சல் கேமரா தான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கலர், உங்களுக்கு நைட்லேயுமே கலர் வியூவே வரும் உங்களுக்கு. இது ரெண்டுமே 3 மெகா பிக்சல் கேமரா தான். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா சைரன் அலாரம் ஃபீச்சர் வந்து அடிஷ்னலாக இருக்கும். இது ரொட்டேஷன் கேமரா உங்களால் மேனுவலாக ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன நடக்குது, இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுனு உங்களால் ரொட்டேஷன் பண்ணி மேனுவலாக ரொட்டேஷன். ஏன்னா ரொட்டேஷன் கேமரானா ஒரு சிலர் என்ன வச்சுக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும்னு வச்சுக்கிறாங்க. மேனுவலாக நீங்களே உங்கள் மொபைல் மூலிமா அப் அண்ட் டவுனு ஏரோ மார்க் இருக்கும், அதில் ரொட்டேஷன் பண்ணால் மட்டும்தான் இது ரொட்டேஷன் ஆகும். பேசிக்கான டீட்டெயில்ஸ் இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இதை தவிர்த்தும் எதனா டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக உங்கள் வீட்டுக்கோ ஷாப்புக்கோ ஆஃபீஸுக்கோ ஒரு 5000க்குள்ளே இல்லை 3000க்குள்ளே இல்லை 7000க்குள்ளே 8000க்குள்ளே ஒரு கேமரா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 2 கேமரா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாகவே இருக்கும். ஸோ இந்த ரெண்டாவதாக காமிச்ச இந்த சிம் பேஸ்டு கேமரான்னு பார்த்தீங்கன்னா சிம்மு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 4900 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு போட்டுருந்தோம். ஏன்னா ஜங்ஷன் பாக்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.